சிக்கன்லி சிக்கன் அப்படின்ற ஒரு பிராண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் அத வச்சு பேஸ் பண்ணி மட்டும் தான் ஃபுல்லாவுமே ரெடி பண்ணியிருப்போம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, 60% சிக்கன், 40% வெஜிடபிள்ஸ் தான் வரும். இப்போ ஒரு கிரில்லே ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாம ஒரு சாலட் வைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிக்கனோட சைஸை குட்டி பண்ணி, ஸோ அங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, கிவ் மோர் குவான்டிட்டி. இப்போ ஒரு ஒரு பெர்சன் வந்து ஒரு பே பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் லார்ஜ் ப்ராஃபிட், நம்ம ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தி பண்ணலான்ற ஒரு ஒரு மோட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மோரோவர் நம்ம இப்போ ஒரு டிஷ்ஷுன்னு எடுத்தோம்னா, இப்போ ஒரு சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணால் அது மட்டுமே கொடுக்கலாம். தேவையில்லாமல் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியல் டேஸில் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பழகினது ஒரு சிக்கன் டிஷ்ஷுன்னு போனால் கூட வந்து ஆனியன் சாலட் வேணும். அப்போ தான் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க மக்கள். பட் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து வி லேர்ன்ட். அவங்களுக்கு அதை புரிய வச்சோம். நீங்கள் கொடுக்குறது சிக்கன் டிஷ்ஷஸ் தான். ஸோ வை யூ நீட் ஆனியன்? நீங்கள் இதே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் சாப்பிடுங்க. ஸோ யூ வில் பி ஃபுல்ஃபில்ட் அப்படின்ற ஒரு மோட்டோவோட தான் நம்ம பேசணும். ஸோ அவங்களும் அது பழகிச்சு அவங்களுக்கும். ஸோ அவங்க போகிற இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்களுக்கே புரிஞ்சு அந்த கடை அதை கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னா, அந்த கடையில் நீங்கள் சிக்கன் டிஷ்ஷை பற்றி பேசலை, கொடுக்குற சைட் டிஷ் தான் பேசுகிறீங்க. ஸோ நம்மளோட டிஷ்ஷை பற்றி நீங்கள் பேசும்போது இங்கே ஆமாம் டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஆப்வியஸாக அவங்க புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இட்ஸ் கோயிங் குட். அடுத்து வந்து இப்போ நம்ம அதை ஃப்ரான்ச்சைஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கொடுக்குறோம்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே நோ நீட் டு எனி டெபாசிட். அவங்க கடையை பார்த்து அது செட்டப் மட்டும் செலவு பண்ணால் போதும், தே கேன் ஸ்டார்ட் அ ஷாப். மோரோவர் நாங்கள் அதை கைடும் பண்ணுறோம். ஜஸ்ட் நாட் அவங்களுக்கு ஒரு ஷாப் வந்தால் போகணுன்ற ஒரு ஐடியா கிடையாது. வி வாண்ட் தெம் டு க்ரோ வித் அஸ். பிராண்டாக ஒரு பிக் ஃபேமிலியாக க்ரோ பண்ணணும். அதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ வி கைட் தம். டெய்லி அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் சிக்கன் வாங்குறாங்கன்னா, அவங்க அது எங்களுக்கு சொல்லணும் எவ்வளோ வாங்குறாங்க. நம்மளோட மெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சிக்கனில் நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கு. ஃப்ரோசன் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டெத் ரேட்ஸ் வருது. ஸோ அதே ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் சிக்கன் மட்டும்தான் அன்னைக்கு காலையில் அறுத்து அந்த சிக்கன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீசர்ன்ற ஒரு கான்செப்டே நம்மளோட ஷாப்பில் கிடையாது. ஸோ எந்த ஷாப்பில் போனீங்கன்னாலும் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நாங்கள் சொல்கிறது, நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கக்கூடாது, அது அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. ஸோ ஃப்ரீசர் அந்த ஷாப்பில் இருக்கவே கூடாது. இருந்தால் நம்ம வந்து அது ஃபைன் இருக்குது. ஸோ எந்த ஒரு கட்டத்துலையுமே சிக்கன் வந்து ஃப்ரீசருக்குள்ளே போகாது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பழைய சிக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒன்ஸ் அன்னைக்கு மிஞ்சிடுச்சுன்னா தே ஹேவ் டு டிஸ்போஸ் இட் ஆர் டேக் இட் டு தேர் ஹோம். எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குறது, இல்லை வேறு ஏதாவது சேரிட்டி பண்ணுறது. ஸோ அது ஷாப்பில் இருக்கவே கூடாது பை எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொமோஷன்ஸும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இப்போ போகுதுன்னா, வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் எப்படி அதை வந்து மினிமலைஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நம்ம டெய்லி நைட் எண்ட் ஆஃப் த டே கான்டாக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம பேசுவோம். ஏன் உங்கள் ஏருக்கு இன்னைக்கு ஏன் டல் ட்ராப் ஆச்சு. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கைட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஃபுல்லாக.